இது பாருங்கள், புளிச்சக்கீரை. பெரும்பாலும் கிராமங்களில் அடிக்கடி செய்வாங்க வீடுகளில். எப்படியும் மாதத்தில் 2-3 தடவை செஞ்சுருவாங்க. இது வந்து சிட்டியில் எப்படி கிடைக்கும் என்னங்கிறது தெரில. இந்த மாதிரி செடியோட கொத்தோடு கிடைக்குமா, இல்லை ஆஞ்சு எதுவும் கூறு கட்டி விற்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களும் இது வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். இரும்பு சத்து இருக்கிறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது. இது செஞ்ச அன்றைக்கி பாருங்கள், நம்ம குழம்பே வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ புளிச்சக்கீரை கடைஞ்சி கத்திரிக்காய் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு. அதை கத்திரிக்காய் வறுவல் பண்ணி சாப்பிட்டாலே, சாத்தில் போட்டு சாப்பிட்டாலே அன்றைக்கி 3 வேளைக்குமே இது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா, பாப்பா வீட்டில் தான் இது பெரும்பாலும் வாங்குவாங்க. இது வந்து ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ப்ரெஷர் சுகர் இருக்கிறனால நான் ரொம்ப ரேர் இதை வாங்குறதே இல்லை. பாப்பா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சிச்சின்னா அந்த அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்குவேன். வீட்டுக்கு அவருக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேங்க, அவருக்கு ஒத்துக்காது அப்படின்னு. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இது நிறைய சாப்பிட்ருக்கோம். எங்கள் மாமியார் வீட்லேயும் இது நிறைய கடைஞ்சி தருவாங்க. எங்கள் அம்மா வீட்லேயும் இது அடிக்கடி நாங்கள் சேர்த்துருக்கோங்க. இது புளிச்சக்கீரையை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அழகாக நல்லா ஒன்றுன்னா அந்த இலையை வாஞ்சிட்டு நல்லா 2-3 அலசு மண் இல்லாமல் அலசிட்டு அப்படியே ஒரு சட்டியில் வச்சு நீங்கள் கேஸில் வச்சு கூட இட்லி பானையில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 டம்ளர் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். எப்போதுமே இந்த மற்ற கீரைங்களை விட இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான், உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். இது வேகும் போது என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் உரித்து போட்டு வேக வைப்பாங்க. நம்ம வீட்டில் பேர குழந்தைங்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெளியில் சமைக்கிறதுனால அவங்க கேஸை விட்டுட்டு கிச்சனை விட்டுட்டு வெளியில் வந்து சமைச்சா அவங்க பிடிக்காத விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலான்ற ஒரு எண்ணம் அதுகளுக்கு வரும். அது ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்ருப்பாங்க. இந்த கீரையை அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால நாங்கள் இந்த பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து வேக வச்சு கடைய மாட்டோம். அதில் காரம் ஜாஸ்தி இருக்குன்னு. வரமிளகாய் காரமே அது போதுமானது இதுக்கு. இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓரளவு நிறையா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா வந்து இளங்கீரையாக இருந்துச்சுன்னா, நல்லா வெந்துருச்சுன்னா மத்து போட்டு கடைஞ்சாலே நல்லா மசிஞ்சு போயிடுங்க. அப்படி வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த கீரையை கொஞ்சம் வெந்ததை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று போட்டு சுற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக தாங்க நம்ம தாளிக்கணும். முதல்ல கீரையை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் உரித்து போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த கீரையும் அதோடு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும், கொதிக்க வைக்கணுங்க. பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்துலலாம் நான் வந்து அந்த புளிப்பு சுவை அதில் நல்லா ஏறி இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கி போட்ட உடனே இறக்கிடக்கூடாது. அதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிட்டு இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றியும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே எண்ணெய் அதிகம் சேர்த்துக்க வேண்டாம்னாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வறுவல். அது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், பாருங்கள். இதை வந்து மறுநாள் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ஒன்றும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், இல்லை வெளியில் வச்சு சூடு பண்ணி வச்சுட்டு கூட மண் சட்டியோடு நீங்கள் இறக்கி வச்சுட்டு கூட அடுத்த நாள் சுடு சாதத்தில் கூட நம்ம போட்டு இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் புளிச்சக்கீரை இந்த மாதிரி கடைஞ்சா பிடிக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். எனக்கு தெரியாத விஷயங்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா, இல்லை இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நானும் உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு என்னவோ இந்த மண் சட்டியில் விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாடகை வீட்டில் கேஸில் தான் நம்ம சமைக்கணும். ஆனால் இங்கே வந்தால் நான் அதை விடுறதே இல்லைங்க. பாப்பா வீட்டில் அவங்க அங்கே சமைச்சிக்கலான்னு சொன்னால் கூட, இல்லை பாப்பா இதில் செய்யலாம் பாப்பான்னு சொல்லி நான் இங்கே இந்த விறகடுப்பில் வந்து சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு. இப்போ பாருங்கள், இது நம்ம வதக்கினதை தூக்கி அதில் போட்டுட்டோங்களா. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை கடையல். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. கண்ணாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தரப்பா